முட்டை பொடி மாஸ்லயே டிஃப்ரெண்ட்டா ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு டைம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. நல்லா சுட சுட சாதத்து கூட பெரட்டி சாப்பிட்டோம்னா அட்டகாசமா இருக்கும். பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதும் 3 முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு, மேல மிளகுத்தூள் தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டு பொறுமையா கலந்தீங்கன்னா முட்டை நல்லா வெந்து வந்துடும். முட்டைய ரொம்ப பொடியா பண்ணிடாம கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா உடைச்சு ஊத்திட்டோம்னா நல்லா இருக்கும். நல்லா வறுபட்டுருச்சு வேற பிளேட்டுக்கு மாத்திடலாம். அதே பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனைலாம் போனதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க. மசாலா எல்லாமே நல்லா வதங்கிட்டு ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி வதங்கி வந்ததும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வேக விடுங்க. தேங்காய் பாலோட பச்சை வாசனைலாம் போயிட்டு மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வறுத்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேணாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் மட்டும் வதக்குங்க. பாருங்க, முட்டை மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. கடைசியாக 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், பொடியாக நறுக்கின மல்லி இலை தூவி நல்லா கலந்துட்டு அவ்வளோதான் இறக்கிடலாம். ஒரு டைம் இந்த மாதிரி முட்டை பொடி மாஸ் செஞ்சு பாருங்க. நல்லா சுட சுட சாதத்துக்கு அருமையாக இருக்கும். நீங்களும் முட்டை பொடி மாஸ் ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.